அன்பு நேயர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்தின் குருக்கல் மடம் பகுதியில் முஸ்லிம் ஹஜ்ஜாஜிகள் படுகொலை செய்யப்பட்ட விடயம் சம்பந்தமாக நாம் ஏற்கனவே ஒரு காணொளி கண்டிருக்கின்றோம். யாரை குற்றம் சாட்டுவது, யாரை பிடிப்பது, சரியான இடத்தில் தோண்டப்பட வேண்டும், சரியான இடம் இனங்காணப்படுமா, இப்படியான பல வகையான கேள்வி அடிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது இந்த வழக்கில் நேற்று திங்கட்கிழமை களுவாஞ்சிக்குடி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அந்த இடத்தையும் கள நிலவரத்தையும் கௌரவ நீதி அவர்கள் நேரடியாக சென்று பார்வையிட்டு அந்த இடம் தோண்டமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. 1990 ஆண்டு புனித ஹஜ் கடமையை முடித்துக் கொண்டு கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த அப்பாவி முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு கடத்தப்பட்டு குருக்கல் மடத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாகத்தான் குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தின் சார்பாக AMM ரவுஃப் என்பவரால் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் ஏற்கனவே ஒரு முறைப்பாடு 2024 ஆண்டு செய்யப்பட்டிருக்கின்றது. 34 ஆண்டுகள் கடந்தா. அதன் பிரகாரம் களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணை நேற்று திங்கட்கிழமை களுவாஞ்சிக்குடி நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளபடி உரிய இடத்தில் புதைக்கப்பட்டுள்ள மனித எச்சங்களை தோண்டி எடுப்பதற்கான கட்டளையை நீதிமன்ற நீதிபதி கௌரவ JPA ரஞ்சித்குமார் அவர்களால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலதிக நடவடிக்கைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முறைப்பாட்டாளர் சார்பாக குரல்களை இயக்க சட்டத்தரணிகள் பலர் முன்னிலையிருந்தனர். பின்னர் சம்பவ இடமான குருக்கல் மடம் கடற்கரை வீதியின் கடற்கரை எல்லை பிரதேசத்திற்கு விஜயம் செய்த களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தின் கௌரவ நீதிவான் கௌரவ JPA ரஞ்சித்குமார் அவர்கள் சம்பவ இடத்தினை சந்தேகிக்கப்படும் இடமாக அடையாளப்படுத்தப்பட்டதுடன் பாதுகாப்பு வலயமாகவும் பிரகடனப்படுத்தி இதற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு களுவாஞ்சிக்குடி போலீசாருக்கும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் மற்றும் சட்டம் அதிபருக்கு ஏற்கனவே களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு களுவாஞ்சிக்குடி நீதிவான் இந்த வழக்கில் கட்டளை பிறப்பிக்கப்பட்டதுக்கு அடிப்படையில் இந்த வழக்கு கடந்த ஜூலை மாதமும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. எனினும் வழக்கு திங்கட்கிழமை நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபரை பிரதிநிதித்துவப்படுத்தி எவரும் ஆஜராக இருக்கவில்லை. எனினும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தில் இருந்து 2 சட்டத்தரணிகள் ஆஜராகி சமர்ப்பணங்களை முன்வைத்தனர். அவர்கள் களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்துக்கு காணாமல் போன அலுவலகத்தால் ஒரு விரிவான கடிதத்தினை ஏற்கனவே அனுப்பியிருந்ததாகவும் குருக்கல் மடம் மனித புதைகுழி தோண்ட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே இருப்பதாகவும் அதே நிலைப்பாட்டிலேயே தற்போதும் இருப்பதாகவும் கூறினார்கள். இவற்றை செய்மடுத்த கௌரவ நீதிபதி அவர்கள் ஏற்கனவே திட்ட வரைவு ஒன்று சட்ட வைத்திய அதிகாரியினால் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டு இருந்தது. 2020 ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டதால் கால மாற்றத்தினால் அதை மீளாவு செய்து அந்த திட்ட வரைவை நீதிமன்றத்துக்கு அடுத்த சபனையின் போது சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கு கௌரவ நீதிமன்றம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் 12/7/90 ஆண்டு ஹஜ் கடமையை முடித்துக் கொண்டு வந்த முஸ்லிம் மக்கள் மற்றும் இன்னும் சில ஹஜ்ஜுக்கு போன குடும்பத்தவர்கள் சைதமாக, அதாவது ஹஜ்ஜுக்கு போறாங்களே, ரிசீவ் பண்ணி வருவாங்கல்ல, ஏர்போர்ட்டுக்கு போய் குடும்பத்துல 2-3 பேர் போவாங்க, அவங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து மற்றும் இன்னும் சில முஸ்லிம் சகோதரர்கள் குருக்கல் மடம் பகுதியில் வைத்து தமிழீழ விடுதலை புலி பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக அந்த முறைப்பாடு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் அதிகமான முஸ்லிம்கள் காத்தாங்குடியை சேர்ந்தவர்கள். இதில் 167 பேர் கொல்லப்பட்டனர். ஆனால் இன்னும் அவர்களின் ஜனாசாக்கள் தோண்டப்படவில்லை. இனி என்ன எலும்பு துண்டு இருக்கின்றது. தற்போது செம்மணி புதைகுழி தோண்டப்படுகிறது இல்லையா, இதே போன்று குருக்கல் மடத்தில் புதைக்கப்பட்டுள்ள முஸ்லிம்களின் சடலங்களும் ஜனாசாக்களும் தோண்டி எடுக்கப்பட்டு இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டுமா? இஸ்லாமிய முறைப்படி எடுக்கிறதுக்கு இல்ல இன்னும் இருக்குமா எனக்கு தெரியும். சந்திரிச்சு சொன்னா வேற மாதிரிலாம் கேட்பேங்க. ஆளால 2-3 எலும்பு துண்டு மட்டும் தான் திருப்பி அடுத்து அடக்கணும். கிடைத்தால்
அந்த இடம் சரியான இடம் தானா என்ற சந்தேகம் எனக்கு தொடர்ந்து இருக்குது. இது தொடர்பாக நீதிமன்றம் சென்று தோண்டி எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை 2014 அக்டோபரில் பெற்ற போதிலும் இதுவரை தோண்டப்படவில்லை. எனவே குருக்கல் மடத்தில் கடத்தப்பட்டு புதைக்கப்பட்டுள்ள முஸ்லிம்களின் ஜனாசாக்களையும் தோண்டி எடுத்து இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல குரல்கள் கொடுத்து வருகின்றது. இது குறித்து முறைப்பாட்டிலான மஜீத் அப்துல் ரவுப் நீதிமன்றத்தில் பிரசன்னமாயிருந்ததுடன் அவரின் சார்பில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணிகள் நீதிமன்றம் ஆஜராயிருந்தனர். 90ஆம் ஆண்டில் புனித ஹஜ் கடமையை நிறைவு செய்துவிட்டு வீடு திரும்பிய காத்தான்குடியைச் சேர்ந்த ஹஜ் யாத்திரிகள் மற்றும் வியாபாரிகள் கல்முனை மட்டக்களப்பு வீதியில் குருக்கல் மடம் என்னும் இடத்தில், அதாவது இவர்கள் கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி அந்த பாதை, அதாவது காத்தான்குடி நெருங்கிய மட்டக்களப்பு, அந்த வீதியில் வந்தபோது குருக்கல் மடம் என்னும் இடத்தில் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டமை தொடர்பாக பாதிக்கப்பட்ட அப்துல் மஜீத் அப்துல் ரவுப் என்பவரால் களுவாஞ்சிக்குடி போலீசாருக்கு முறைப்பாடு செய்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் 2014ஆம் ஆண்டு களுவாஞ்சிக்குடி சுற்றுலா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இடம்பெற்று சந்தேகத்துக்கிடமான மனித புதைகுழி அமைந்துள்ளதாக நியாயமாக சந்தேகிக்கப்படும் இடத்தை தோண்டுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு மன்றுக்கு அறிக்கையிடுமாறு உரிய அரசு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு கட்டளாக்கியிருந்த நிலையில் அக்டோபர் 4 2020ஆம் ஆண்டு சட்டமா அதிபரினால் களுவாஞ்சிக்குடி போலீசாருக்கு வழங்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைவாக குறித்த வழக்கானது கிடப்பில் போடப்பட்டிருந்தது. அதை அங்க வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் ஒரு பெண்டிங் போட்டிருந்தாங்க. அதை கிளப்பித்தான் இப்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இப்பின்னாலேயே இவ்வழக்கின் முறைப்பாட்டால் அப்துல் மஜீத் அப்துல் ரவுப் என்பவரின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக 11/7/2025 ஆகிய வெள்ளிக்கிழமை குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணிகளால் களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றில் நகர்த்தல் மனு ஒன்றை சமர்ப்பித்து அந்த வழக்கானது திறந்த மன்றில் மீள எடுத்துக் கொள்ளப்பட்டது. குருக்கல் மடம் மனித புதைகுழி தோண்டப்படுதல் வேண்டும் என்ற வழக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்போது ஒத்திவைக்கப்பட்டு நேற்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு கட்டளை வழங்கப்பட்டிருக்கின்றது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் சட்டம் அதிபருக்கு கடந்த தவணையின் போது களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகுமாறு களுவாஞ்சிக்குடி நீதிமன்றம் இந்த வழக்கில் கடந்த தவணையின் போது கட்டளை பிறப்பித்திருந்தது. ஆனாலும் அதை சட்டம் அதிபர் திணைக்களத்தில் யாரும் வரவில்லை என்பதும் ஏனைய அதிகாரிகள் செய்தமாக அவர்கள் ஆஜராயிருந்தார்கள். 2020ஆம் ஆண்டு அதாவது இவற்றையெல்லாம் செவிமடுத்த நீதிமன்றம் அவர்கள் இதை தோண்டி உரிய நடவடிக்கை காணப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 90ஆம் ஆண்டு புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றிவிட்டு சென்ற மக்களில் பெரும்பாலான காத்தான்குடி மக்களாக சொல்லப்படுகின்றது. அது ஒரு பழிவாங்க நடவடிக்கையாகவும், ஏனெனில் அப்போதைய காலங்களில் காத்தான்குடி முஸ்லிம் மக்கள் மீது புலிகள் பெருமளவு ஒரு உச்சகட்ட கோபத்தில் இருந்த காலம் தான் அது. அதனால் இந்த நடவடிக்கை இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிற ஆதாரம் இல்லை. இது என்ன பிரச்சனை என்றால், நாம் அதை ஏற்கனவே கேட்டிருக்கின்றோம். இந்த வழக்கில் யார் செய்தார்கள் என்பதற்கான ஆதாரம், சாட்சியங்கள், ஆதாரங்கள் மூலமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படுமா என்ற கேள்வி எனக்குள் இருக்கின்றது. கண்ணால் கண்ட சாட்சிகளோ ஆதாரங்களோ வீடியோ எதுவுமே இல்லை. ஆனாலும் இதில் என்ன காணப்போறோம், இதில் என்ன பரிகாரம் காணப்போறோம் என்பது நான் அறியேன். ஏனெனில் இது என்ன கேஸ் என்றால், செம்மணி போன்று பார்க்கின்றார்கள். செம்மணி என்பது வேறு விடயம். செம்மணியை செய்தவர்கள் ஏற்றுக்கொண்டு 7 பேர் மட்டுக்கு இருக்கின்றார்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களாக. இப்போது குருக்கல் மடமும் செம்மணியும் ஒன்றாக என்று நாங்கள் ஒரு நேர்காணல், ஒரு காணொளி தந்திருக்கின்றோம். குருக்கல் மடம் வேறு, செம்மணி வேறு. செம்மணிக்கு தகுந்த ஆதாரங்கள் சர்வதேச ரீதி வரையும் சென்றிருக்கின்றது. ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். தான் செய்தேன் என்றும், மண்பெட்டியின் பின்புறத்தால் அடித்து கொலை செய்தேன் என்றும் கற்பழிக்கப்பட்டதாகவும் சாட்சிகளும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட சாட்சிகளாக இருக்கின்றது. இந்த குருக்கல் மடத்தில் நாம இருந்தால், அந்த இடம் சரியான இடமாக காணப்பட்டால் ஆளுக்கு 2 எலும்பு துண்டு கிடைக்கும். அது கடலோரம் என்பதால் வித்து போக வாய்ப்பில் இருக்குமா என்ற ஒரு பக்கம். அந்த இடம்தானா என்பதும் ஒரு எத்தினத்தப்பட்டு தோன்றப்பட எனக்கு தெரியல. எந்த சாட்சியும் இல்லை, ஆதாரங்களும் இல்லை. இதுக்குரிய பண செலவு எந்த மாதிரி வரப்போகுது எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் நீதிமன்றம் ஒரு கட்டளை பிறப்பித்து இடத்தை தோண்டுங்க, இந்த இடம் சரிதானா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். என்றாலும்
குரல்கள் இயக்க சட்டத்தரணிகள் ஒரு சிரமத்தின் மத்தியில் மோதி அவர்கள் இந்த விடயத்தில் வெற்றி பெற்றுகின்ற சொல்லலாம். குரல்கள் இயக்கம் என்பது அநேகமாக இந்த பாதிக்கப்பட்ட முஸ்லிம் மக்கள் சார்பாக ஆஜராகி திருவண்ணாமலை அந்த பெண் டீச்சர் அம்மா அவர முஸ்லிம் ஆடை குறித்தான ஒரு விவாதத்திலும் அவர்கள் மோதி இருந்தார்கள். இப்படியாக ஓரளவு வெற்றி காணக்கூடிய வழியாகத்தான் பார்க்கணும் குரல்கள் இயக்க சட்டத்தரணிகள் குழுவினர். அந்த வகையிலும் இந்த விடயம் தோண்டுவதற்கான அனுமதி கிடைத்தது என்பதே ஒரு பாரிய வெற்றியும் விடயமா தான் நாம் பார்க்கலாம். தோண்டி என்ன காண போகின்ற என்பது வேறு விடயம். சரியான இடம்தானா என்ற கேள்வி குறைக்கிறது. சாட்சி இருக்கின்றதா? யாரை இப்ப புலிகள் இயக்கம் என்றால் யாரை சொல்ல போறோம்? புலிகள் இயக்கத்தின் மீது என்று ஒரு குற்றம் வருகின்றால் புலிகள் இயக்கத்தில் இருந்து பிரிந்தவர்களை சொல்ல போறீங்களா? யாரை கொண்டு வரப்போறோம்? அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. எதுவானாலும் குரல்கள் இயக்கம் இதில் வெற்றி பெற்றிருக்கின்றது. பார்ப்போம் என்ன நடக்குது என்பதை நாம் அடுத்து கிடைக்கின்ற தகவல் அடிப்படை தருவோம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.